கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கு சென்றாலும் அங்கே நீர் இருக்கின்றீர். திருப்பாடல்கள் 139 அதிகாரம் 8 வசனம். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் யோனாவை குறித்து அறிவோம். நினிவே நகர் மக்கள் நெறி கெட்டவராய் வாழ்ந்து பாவ சேற்றில் உழன்று கொண்டிருந்தனர். ஆகவே அந்த நகருக்கு அழிவு வரப்போகின்றது என்று அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்பினார். ஆனால் யோனாவோ நினிவேக்கு செல்லாமல் தர்சீசுக்கு சென்றார். கடவுள் யோனாவை ஒரு மீனின் மூலமாக நினிவேக்கு அனுப்புகிறார். நினிவேக்கு வரப்போகும் அழிவு குறித்து எடுத்து சொல்லி மக்களை மனமாற வைக்கிறார். அரசர் முதல் கால்நடைகள் வரை சாக்கு உடை உடுத்தி கடவுளை நோக்கி மன்றாடினர். கடவுள் அவர்களின் உள்ளத்தை பார்த்து அவர்கள் மீது அனுப்புவதாக கூறிய தண்டனையை அனுப்பவில்லை. கடவுளின் கருணைக்கு அளவும் இல்லை, எல்லையும் இல்லை. கனிவு காட்டுவதில் நல்லார் பொல்லார் என்று அவர் வேற்றுமை பாராட்டுவதும் இல்லை. அவரது வார்த்தையை கேட்டு மனம் மாறும் மக்களுக்கு மன்னிப்பு அளிக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் யோனாவை போன்று இறைவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டங்களை அறியாமல் வழிமாறி செல்கிறோம். ஆனால் இறைவன் நம்மை அப்படியே விடுவதில்லை. நாம் சரியான இலக்கை நோக்கி அடைய வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார். நாமும் யோனாவை போன்று இறைவனை நோக்கி நம் வாழ்வை திருப்புவோம். அன்பு இறைவா, நாங்கள் எப்போதும் பாதை தவறி வழிமாறி செல்லாமல் நீர் எங்களுக்கு காட்டும் வழியிலே செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.